Assalamu alaikum rahmatullahi barakatuhu. Happy evening. Happy evening. Happy Welcome you evening, all ma'am. on this wonderful day. 51 of Super 70 series. Keep encouraging trainer Ashia Hassan Nawawi, lecturer, trainer and counselor. 10 years teaching experience and founder of Hakim Academy, Quranic Sharia Leadership, the Islamic Law and Diploma Counseling and Motivation Public Speaking, ME Islamic Civilization at the University of Virginia. வெல்கம் சார். உங்களை வரவேற்பதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதோ உங்களுக்கான அழகான தளம் காத்திருக்குது. Welcome, thank you. Happy evening. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. நல்லதொரு தருணத்தில் இன்றைக்கி நாங்கள் உங்களோட ஷார்ட்டாக ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் பற்றி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரைட், செஷனுக்கால நாங்கள் போவோம். ஸ்டார்டில் இந்த ஆடியோ கிளியராக விளங்குதா? கொஞ்சம் டெக்ஸ்ட் ஒன்று போட்டுருமா எல்லாரும்? ரைட், ஓகே, தேங்க்ஸ். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்கும்னு நம்புகிறேன். ரைட், ஸ்க்ரீனில் நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் த ரோல் ஆஃப் கவுன்சிலர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் யார், அவங்கள ட்ரைன் பண்ணுறதுல கவுன்சிலர்ஸ் ட்ரைனர்ஸுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னால் ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் என்ன இந்த டாப்பிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, இதில் என்ன லேர்ன் பண்ணலாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஒரு 2 பேர் சொல்லலுமா? டெக்ஸ்ட்ல போட்டாலும் ஓகே. டீனேஜர்ஸ் என்ற உடனே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? எனி ஐடியா? ஓகே, நாங்கள் இது டிஸ்கஷனை எடுத்துகிட்டு போகலாம். வெறுமனே ஒன் வே கம்யூனிகேஷன் இல்லாமல் உங்களோட ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள். 2 பேரும் எந்த கருத்துமே இல்லை அப்படியா? ரைட், வேறு? டீனேஜர்ஸ்ட சேஞ்சஸை பற்றி சொல்ல போகிறோம்னு நினைக்கிறீங்களா? ரைட், ஓகே. ஏஜ் பிட்வீன் 13 to 19. ரைட், ஓகே. டீனேஜர்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். எஸ் அ கவுன்சிலராக அல்லது ட்ரைனராக எங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே நாங்கள் சிம்பிளாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த ஸ்மார்ட் டீனேஜர்ஸ், அதாவது இந்த டீனேஜை எதிர்நோக்கிற சவால்களை அடிப்படையாக வச்சு எதிர்கால ஒரு நல்லதொரு டீனேஜர் சமூகத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம், ஏன் எங்களுக்கு இந்த தலைப்பு முக்கியத்துவம், அதாவது ஸ்மார்ட் டீனேஜர்ஸை பற்றி நாங்கள் ஏன் ஃபீல் பண்ணணும், நாங்கள் ஏன் திங்க் பண்ணணும், அது ஏன் எங்களுக்கு இன்றைக்கி அது முக்கியத்துவமாக விளங்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியா உண்டு ஒரு ஆள் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஆள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் கண்டினியூ பண்ணலும். ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் இந்த மேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி ஏன் அது இம்பார்ட்டண்டாக இருக்குது? நல்ல ஒரு ஃபியூச்சரை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. ரைட், வெரி குட். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்குதா? ரைட், நாங்கள் பார்த்த மாதிரிக்கும் எங்கட இன்றைய இந்த இளைஞர்கள் தான், இந்த டீனேஜ் தான்
நாளைக்கு எங்கட சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். எல்லாரும் சின்ன ஒரு கொஸ்டின் ஊடாக இதை நாங்க சிம்பிளா விளங்கிக் கொள்ளன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற எங்கட சொசைட்டி இப்படியே இருந்தா நல்லமா அல்லது சேஞ்ச் ஆனா நல்லமா? இப்படியே இருக்கிறது நல்லமெண்டா நம்பர் 1 போடுங்க. இல்ல சேஞ்ச் ஆகினா தான் பெட்டர் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் 2 போடுங்க. எங்கட சொசைட்டி இப்ப இருக்கிறது ரைட். சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகணும். இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அது இப்படியே போனா நல்லமா அல்லது அது இன்னும் சேஞ்ச் ஆனா நல்லமா? நம்பர் 1 ஓகே. இல்ல சேஞ்ச் ஆகணும்னா நம்பர் 2. அது மாதிரி நாங்க பார்க்கலாம். இப்போ உள்ள லீடர்ஸ் அது எந்த ஒரு லீடர் ஆயிக்கலாம். லீடர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் இது மாதிரி எங்கட சொசைட்டில இருக்கிற எல்லா தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள் அல்லது எல்லா சிஸ்டமும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உடன்படுவீங்க, எக்ரி ஆவீங்கன்னு நம்புறேன். இந்த சேஞ்சஸை யாரு கொண்டுட்டு வாரது? எல்லாரும் சேஞ்ச் ஆகணும், சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும் என்று எதிர்பார்க்கிறோம். எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும், நாட்டில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும், அப்படி இல்லை இன்னென்ன இப்படியெல்லாம் சேஞ்சஸ் வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த சேஞ்சஸை யாரு கொண்டுட்டு வாரது? இந்த சேஞ்சஸை யார் ஏற்படுத்துவாங்க? இப்ப இருக்கிறவங்களால இந்த சேஞ்சஸை கொண்டு வரணுமா? ரைட். நாங்க தான் இந்த சேஞ்சஸை கொண்டு வரணும். ரைட், வெரி குட். இன்னுமே ஒரு ஒரு 5 இயர்ஸ்ல ஆஃப்டர் 5 இயர்ஸ் அல்லது ஆஃப்டர் 10 இயர்ஸ் நாங்க இன்றைக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னாலும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாலேயாவது அல்லது ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணுமாக இருந்தால் அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணணும்டா யாருக்கிட்ட ஒர்க் பண்ணலாம்? இப்ப இருக்கிற டீனேஜர்ஸ் கிட்ட தான் நாங்க ஒர்க் பண்ணணும். இப்ப இருக்கிற டீனேஜர்ஸை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள நல்லா கைட் பண்ணிட்ட மாதிரிக்கும் நாங்க எதிர்பார்க்கிற அந்த ஏனென்றா அந்த பொலிட்டிஷியன் அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவராயிருக்கலாம் அல்லது நாட்டை ஆள்றவராயிருக்கலாம், எந்தெந்த லீடர்ஷிப்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க? நல்லா திங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, புதிய ஐடியாக்கள் எடுப்பாங்க, எங்களுக்கு தேவையான மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அப்படியான மாற்றத்தை சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய லீடர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்படியான மாற்றங்கள் எங்களுக்கு சாத்தியமாகும். எனவே தான் எங்கட ஃபியூச்சர்ல எங்களை ஆளக்கூடியவங்க இந்த லீடர்ஷிப்புக்கு வர இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா இன்றைய இளைஞர்கள், இப்ப இருக்கிற டீனேஜர்ஸ். அப்ப இவங்களை கைட் பண்றது எங்களுக்கு கட்டாய கடமைங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றா இன்றைய இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலத்தை உருவாக்குறாங்க என்று நாங்க சொல்லுவோம். இன்றைய இளைஞர்கள் சரியாக வழிகாட்டப்பட்டால் தான் நாளைய ஒரு சமூகம் சிறந்ததாக இருக்கும். நாங்க பார்க்கலாம் அமெரிக்கன் பிலோசபர் அதாவது சைக்காலஜிஸ்ட் ஜான் டிவே சொல்ற ஒரு முக்கியமான கருத்தொண்டு, இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்களாக உருவாக இருக்கிறாங்க, அவர்களை காலத்துக்கு ஏற்ப பயிற்சி கொடுக்கிறது கட்டாயம் என்கிறார் அவர். அதே மாதிரி மெல்கம் எக்ஸுடைய கருத்தை பார்த்தாலும் the future belongs to those who prepare for it today. எதிர்கால தலைமைக்கு அடித்தளம் வழங்குறது இன்றைய இளைஞர்களுக்குரிய பயிற்சி தான். அப்ப இன்றைய இளைஞர்களை இப்ப எல்லாரும் விரும்புறோம் நாளைக்கு நல்லதொரு சொசைட்டி உருவாகணும். ஆனா அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? வெறுமனே விமர்சிச்சு கொண்டும் அல்லது யாரையோ ஒருத்தரை குறை சொல்லி கொண்டும் அல்லது இப்ப இருக்கிற தலைவர்களை குறை சொல்லி கொண்டும் இருக்கிறோமே தவிர நாளைக்கு அந்த லீடர்ஷிப் எடுக்க இருக்கிறவங்களை கைட் பண்றோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். அதைத்தான் இந்த இந்த அறிஞர்களுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு நாங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் இப்ப இருக்கிற அந்த டீனேஜர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட் டீனேஜர்ஸா மாத்தினமாய்க்கும். ஸ்மார்ட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஹார்ட் பிளஸ் ஸ்மார்ட், அதாவது கூடுதலாக பயன் குறைஞ்ச நேரத்துல கூடுதலாக பயன் பெற முடியுமானது எல்லாமே ஸ்மார்ட் எங்களுக்கு சிம்பிளா சொல்லும். அப்படியான ஸ்மார்ட் டீனேஜர்ஸை நாங்க அவங்கள உருவாக்குறது எங்களுக்குரிய கட்டாயம். ஏன்னு சொன்னா இப்னு கல்தூன் ஒரு வரலாற்று ஆசிரியர், அவருடைய கருத்து கூட என்னன்னா ஒரு 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 சமூகத்திட நாகரிகம் சிவிலைசேஷன் அது தொடர்ந்து ஒரே நிலையில இருக்கணுமா இருந்தா அது அந்த சமூகத்திட இளைஞர்களோட கையில தான் இருக்குது. அப்ப அந்த இளைஞர்கள் ட்ரெயின் பண்ணப்படலண்டா நிச்சயமாக எதிர்காலத்துல நல்லதொரு மாற்றத்தை கண்டுகொள்ள இயலாது. கலாநிதி தாரிக் சுவைதான் அவர் சொல்றாரு, வெஸ்டர்ன் நாடுகள் எடுத்து பாருங்க, அங்க அந்த யூத்தை கைட் பண்ற ட்ரெயின் பண்ற பெரியதொரு முயற்சி நடக்குது. ஆனா எங்கட மாதிரி இந்த ஏசியன் கண்ட்ரிகள்ல அதை நாங்க அதை பத்தி ஃபீல் பண்றதே இல்லை. இப்ப நாங்க சிம்பிளா எங்களுக்குள்ளால் எடுத்தால் கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள பாய்ஸ் எல்லாம் சரியான மோசமப்பா, இப்போ உள்ளவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, ரொம்ப மோசமாகிறாங்க, ட்ரக் எடிட் ஆயிட்டாங்க, ஃபோனுக்கு எடிட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை என்று சொல்லி விமர்சிக்கிற பெரிய ஒரு கூட்டம்.
இந்த விமர்சிக்கிற எல்லாருக்குள்ளாலையும் நீங்க எத்தனை பேர் அவங்கள போயிட்டு கைட் பண்ணீங்கன்னு கேட்டா ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க. எனவே தான் நாங்க இந்த இடத்துல எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், அதாவது இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நாங்க பார்க்க இருக்கிறோம். ரைட். அப்ப அந்த வகையில ஆ ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் என்று சொல்ல போகல, ஏன் அவங்க முக்கியத்துவம் பெறுறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். அடுத்ததா ஸ்மார்ட் டீனேஜர்ஸா உருவாக்குறேன்னு சொன்னா, அவங்கள்ட்ட எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரணும்? என்னென்ன விஷயங்கள் ஊடாக அவங்கள ஒரு ஸ்மார்ட் டீனேஜர்ஸா ஆக்கலாம் என்று பார்த்தா, பிரதானமான ஒரு 4 விஷயங்கள் தான் இதுக்குள்ளால இருக்குது. அதாவது ஒரு பாய் ஒன்று இருக்கிறாரு. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்துகிறார். அல்லது ஓயல்ல 9A எடுத்துக்கிறார். இவர பார்த்து நாங்க ஸ்மார்ட் பாய்ன்னு சொல்லலுமா? ஸ்மார்ட் பாய்ன்னு சொல்லலுமா எங்களுக்கு? நோன்னு போட்டுக்கிறோம். 9A எடுத்துக்கிறாரு. நோ. ஏன் நோன்னு சொல்றோம்? எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ரைட்? ஆனா, சேம் டைம் அவருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருதுண்டா, அவர் அப்படியே உடைஞ்சு போய்த்துடுறாரு. அப்ப இவரு ஸ்மார்ட் அல்ல. ரைட்? அ அவருக்கு அந்த எழுத்து ஆற்றல் இருக்குது. அதனால அவர் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஆனா இன்றைக்கு நாங்க எதிர்பார்க்கிற ஸ்மார்ட் எல்லாம் இப்படிதான். இப்ப அதாவது அகாடமிக்ல நல்ல ஒரு அச்சீவ்மென்ட் வந்தா இவரெல்லாம் இது போதும் அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். இல்ல. நாங்க எதிர்பார்க்கிற எங்கட ஃபியூச்சர் லீடர்ஸ் எப்படி வரணுமெண்டா, அப்படி அல்ல. அவங்களோட அகாடமிக் அச்சீவ்மென்ட்டும் இருக்கணும். பிளஸ் வேற எண்ணத்துல அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க இதுல பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில 4 பிரதானமான 4 விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கணும். அதுல முதலாவது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட். அவங்களோட உணர்வுகள அவங்க புரிஞ்சு கொள்ளணும். அவங்களோட உணர்வுகள புரிஞ்சு, அத சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க, இந்த ஐக்யூல கூடுனவங்க தான் நல்ல பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது நல்லவங்க நல்ல குட் பாய் யாருன்னா ஐக்யூல கூடி இருக்கணும் என்று பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு ஐக்யூ அல்ல. இன்றைக்கு ஈக்யூவ பத்தி பேசுறது. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ட். அவங்களோட உணர்வுகளையும் அவங்க விளங்கிக் கொண்டு, அடுத்தவங்களோட உணர்வுகளையும் அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய டீனேஜர்ஸா அவங்க உருவாகணும். பிளஸ் 2வது பாயிண்ட் வந்து, நல்ல பழக்கவழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்கணும். டீனேஜர்ஸ் கிட்ட நல்ல பழக்கவழக்கங்கள் உருவாக்கப்படணும். அவங்க தான் நாங்க ஸ்மார்ட் டீனேஜர்ஸ்ன்னு அடையாளப்படுத்தலாம். இப்ப ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் நீங்க இன்னைக்கு நாங்க சொல்ல வாரது, முதலாவது நல்ல எமோஷன் இன்டெலிஜென்ட். அவங்களோட உணர்வுகள அவங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதே மாதிரி அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்கணும். நல்ல பழக்கவழக்கங்கள். அது என்ன நல்ல பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த டைம் சரியா மேனேஜ் பண்ற, டைம வேஸ்ட் பண்ணாம, இன்னைக்கு நாங்க பார்க்குறோம் சில நேரம் நைட்ல ஒழுங்கான தூக்கம் இல்ல, அல்லது ஃபோனோட இப்படியான ஒரு சமூகம், சொசைட்டி ஒண்ணு இருக்குது. அப்ப இப்படி இல்லாம, அவங்களோட எதுல எதற்கு முக்கியத்துவம் குடுக்கோணும்? எதுக்கு எவ்வளோ நேரம் குடுக்கோணும்? அவங்களோட ஸ்டடிக்கு எவ்வளோ நேரம் குடுக்கோணும்? அவங்களோட தூக்கத்துக்கு எவ்வளோ நேரம் குடுக்கோணும்? அவங்களோட ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரம் குடுக்கோணும்? இப்படிங்கிறத சரியான ஒரு பேலன்ஸ் லைஃப்ல அவங்க என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு அவங்களோட நேரத்த சரியாக பயன்படுத்தக்கூடிய டைம் மேனேஜ்மென்ட் உள்ள ஒரு டீனேஜரா அவர் உருவாகணும். இது 3வது. நம்பர் 1 எமோஷன் இன்டெலிஜென்ட். நம்பர் 2 குட் ஹேபிட்ஸ் இருக்கணும். நம்பர் 3 டைம் மேனேஜ்மென்ட் அவங்கள்ட்ட இருக்கணும். 4வது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமூகத்துல சமூகத்த அதாவது கல்ச்சர மதிக்கிற, அடுத்தவங்கள பேரண்ட்ஸ மதிக்கிற, பெரியவர்கள ரெஸ்பெக்ட் பண்ற, சமூகத்தோட இணைஞ்சு போற, ஒரு வகையான ஐசோலேட் ஆகிடாம, தனித்து பேத்திடாம, சமூகத்தோட இணைஞ்சு, சமூக பொறுப்புல, சமூக சூழலோட இணைந்து போற ஒருவராக என்ன செய்யணும்? அவங்க வரணும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிற ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் என்று நாங்க சொல்றோம். ரைட். இப்ப இந்த ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் எப்படியான ஹேபிட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கலாம்? இருந்தால் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அல்லது ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் அ எதிர்பார்க்க நல்லம் என்று சொன்னா, என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க? சஜெஸ்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்ல இயலுமா? இந்த ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ஹேபிட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கணும்? ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்.
முதியவர்களை மதிக்கிறது, பெரியவர்களை மதிக்கிறது. ரைட். வேற 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 ஸ்மார்ட் டீனேஜர்ஸ்ட இருக்கலாம் என்று சொல்ல வேண்டிய பண்புகள். லிசன் டு த பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கறது. ரைட், வெரி குட். ரைட், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, ஒபையிங் காட். இறை நம்பிக்கையோட இருக்கிறது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது, அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றது, நிதானம். ரைட். ஒன் டைமுக்கு ஒர்க் பண்றது, மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடக்கிறது. ரைட், வெரி குட். மாஷா அல்லாஹ், நல்ல எதிர்பார்த்த அந்த குட் கருத்துக்களை சொல்றீங்க. ரைட். இப்போ இங்கனைக்க நாங்கள் அதே மாதிரி ஹேபிட்ஸை தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததா நாங்கள் பார்க்கலாம் என்ன ஹேபிட்ஸ். ரைட். அதில் முதலாவது தான் டெய்லி ரீடிங் அண்ட் லேர்னிங். ஏண்டா இன்றைக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் ஈரா அப்படின்னு சொல்லும். இன்றைய உலகம் ஒரு தகவல்களால் நிரம்பி இருக்கிற ஒரு உலகம். அப்போ இன்றைக்கு தகவல்கள் இல்லாத ஒருத்தர், ஷார்ட்டாக சொல்கிறேன்டா, அப்டேட் இல்லாத ஒருத்தருக்கு அவர் தாங்கி பிடிக்கலா, ஒரு லீடர்ஷிப்புக்கு வரையலா, ஒரு தலைமைத்துவம் தாங்கலா. இன்னைக்கு ஒரு லீடராக வரணுமா இருந்தா, நாளைக்கு நல்ல சொசைட்டியை கைட் பண்ற ஒருத்தராக வரணுமாக இருந்தா, அவர்கிட்ட இந்த ரீடிங் ஹேபிட்ஸ் கட்டாயம் இருக்கும். இது கட்டாயம் அதாவது எங்கட இந்த டீனேஜர்ஸ் கிட்ட நாங்க அதை ஏற்படுத்தணும். அது மாதிரி லைஃப் லாங் லேர்னிங், கற்றல். இன்னைக்கு நாளுக்கு நாள் புதிய 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 சேலஞ்சஸ், புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டே இருக்குது. இப்ப இதை சரியாக லைஃப் லாங் லேர்னிங் உள்ள ஒருத்தரை தான் இதை சரியாக தாங்கி பிடிப்பார். இல்லாதவர் நிச்சயமாக அவுட்டேட் ஆகிடுவார். இதுல பின்னுக்கு ஆகிடுவார். அப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் டீனேஜர்ஸ் இருக்க வேண்டிய ஹேபிட்ஸ்ல முதன்மையான ஹேபிட்ஸை நாங்க சொல்லலாம் டெய்லி ரீடிங் அண்ட் லேர்னிங். ரெண்டாவது, டெக்னாலஜி விஸ்டம். இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை எப்படி பாவிக்கிறது. இன்னைக்கு கையில நிறைய டிவைசஸ் இருக்குது. இந்த ஸ்கிரீனை, இந்த டிவைசஸை இவருடைய நாலேஜை டெவலப் பண்றதுக்கான டூல்ஸாகத்தான் பயன்படுத்தணுமே தவிர அதுவே இவருக்கான டிஸ்ட்ராக்ஷனாக ஆகிடக்கூடாது. இப்ப இதை மேனேஜ் பண்ற ஒரு டீனேஜரா நாங்க அவரை உருவாக்கணும். அதாவது டிவைஸுங்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அவரோட நாலேஜை டெவலப் பண்றதுக்காக, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கணுமே தவிர அது அவரோட ஃபியூச்சருக்கு தடையான ஒரு விடயமாக அது ஆகிடக்கூடாது. இந்த இந்த அவேர்னஸை கட்டாயம் நாங்கள் அவருக்கு கொடுக்கணும். மூணாவது, கோல் செட்டிங் அண்ட் பிளானிங். அவருக்கான கோல் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நாங்கள் யூத்தை பார்க்கலாம், நிறைய எங்கட இளைஞர்களை பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு கோல் ஒன்று இல்லை. ஏன் வாழ்றோம், என்ன செய்ய போறீங்க, ஏன் படிக்கிறீங்க, படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் நோ ஐடியா. அப்போ அதனால இந்த கோல் இல்லாததுனால கூட அவங்க என்ன செய்யறாங்க, திசை மாறி போறதுக்கு பெரிய ஒரு காரணம். அப்போ பிளானிங் ஒன்று இல்லை. இப்போ உங்களோட அகாடமிக் பிளானிங் என்ன, உங்களோட ஃபியூச்சர்ல என்ன என்ன இந்த என்ன செய்ய போறீங்க, உங்களோட தொழிலுக்கு என்ன செய்ய போறீங்க, அதுக்கு நீங்க என்ன என்ன லேர்ன் பண்றீங்க என்கிற ஒன்றுமே இல்லை. என்ன செய்யறோம், எல்லாரும் மாதிரி நாங்களும் பேத்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் வாழ்றாங்க அது மாதிரி நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லாத, ஒரு கோல் இல்லாதவங்களா தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். த கோல்ஸ் என்ற புத்தகத்துல சொல்லப்படுறது மாதிரி யாரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வரையிலும் என்றா அவருக்கு கட்டாயம் கோல் இருக்கணும். அப்ப கோல் செட்டிங் கட்டாயம். உங்களோட லைஃபுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அது நீங்க ஒவ்வொரு முறை எப்படி அந்த கோலை அடையிறது, அதுக்கான பிளானிங், இது எல்லாமே அந்த டீனேஜர்ஸ்ட உருவாக்கப்படணும். அடுத்த முக்கியமான ஹேபிட்டாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். அதாவது பேரண்ட்ஸோட, இப்போ நீங்களும் சொன்னீங்க, பேரண்ட்ஸோட நல்ல முறையில் நடந்து கொள்வது, டீச்சர்ஸோட நல்ல ரெஸ்பெக்டாக நடந்து கொள்வது, அவங்களோட பியர்ஸோட, அவங்களோட சகபாடிகளோட, அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நல்ல முறை நடக்கிறது, சமூகத்தை அங்கீகரித்து நடக்கிறது, இது கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய இன்னொரு ஒரு ஹேபிட்டாக எங்களுக்கு சொல்லிடும். நம்பர் 5 எங்களுக்கு சொல்ல செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஹெல்த். அவங்களோட உடலை, அவங்களோட ஆரோக்கியத்தை, அவங்களோட மென்டல் ஹெல்த்தை, அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை அவங்க கவனிக்கணும். ஏனெண்டா இன்றைக்கு அவங்களோட சாப்பாடு வேறொரு உலகம். இன்றைக்கு அவங்களோட நைட்டுங்கிறது அது டேயாக மாறி இருக்குது, இரவுங்கிறது தூக்கமே இல்லை. அது எவ்வளோ அவங்களோட ஹெல்த்தை பாதிக்க போகுது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்குது. அப்போ இதை சரியாக மேனேஜ் பண்ணுற ஒரு பழக்கத்தை எங்களோட டீனேஜர்ஸ்ட நாங்கள் உருவாக்கணும். சேம் டைம் இன்னென்ன பழக்கங்களை அவங்கள்ட்ட உருவாக்கணும் தான், இது எல்லாத்தையும் எங்களுக்கு சிம்பிளாக அவங்கள்ட்ட கொண்டு வர இயலாது. ஏனெண்டா அவங்க டீனேஜர்ஸ்.
அவங்க எங்கன மாதிரி சின்ன பிள்ளைகள் அல்ல. சொன்ன உடனே செய்யறதுக்கு அவங்க சின்ன பிள்ளைகள் அல்ல. அவங்க டீனேஜர்ஸ்ங்கிற நேரம் அவங்களோட இயல்பு, அவங்க நிறைய சேஞ்சஸுக்கு உட்பட்டிருப்பாங்க. அது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எனவே கட்டாயம் அவங்களோட சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதை நாங்க சரியா என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அவங்களுக்கும் அதை அட்ரஸ் பண்ணி கொடுக்கணும். அப்ப சிம்பிளா அவங்க, அதாவது அந்த டீனேஜர்ஸ் உடைய சேலஞ்சஸை நாங்க பார்க்குற நேரம் நிறைய எங்களுக்கு சொல்ல இயலும். எனக்கு ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, சோசியல் லைஃப்ல அவங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்குது, டிஜிட்டல் சார்ந்த சேலஞ்சஸ் இருக்குது, மென்டல் சார்ந்த சேலஞ்சஸ் இருக்குது, அகாடமிக்ல சேலஞ்சஸ் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளால சேலஞ்சஸ் இருக்குது, ஐடென்டிக்கலி who am I என்கிற தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ்க்கு வருவாங்க. ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த இதுல நிறைய அவங்களுக்குள்ள ஒரு வகையான குழப்ப நிலை ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிக்கலும், அல்லது அவங்க அந்த டீனேஜ் ஆகிற நேரம் தனிமையில் ஆளாக்கப்படுவாங்க, அல்லது பியர் பியர் ப்ரெஷர் அவங்கள்ட்ட இருக்கும், அதிகமாக சோசியல் மீடியாவில் இருக்க பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கூடுதலாக நேரம் செலவழிப்பாங்க. இப்போ இதெல்லாம் இவங்களுக்குள்ளால 1000 கேள்விகள் இருக்கும். இப்படியான கேள்விகள், இப்படியான சேலஞ்சஸ், இப்படியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ஆன லைஃபுக்குள்ளால அவங்க இருப்பாங்க. பெரிய ப்ரெஷருக்குள்ளால இருப்பாங்க. இப்படியாக இருக்கிற நேரம் தான் அவங்கள உண்மையிலே அவங்களுக்கான சப்போர்ட்டும் அவங்களுக்கான கைடும் தேவையான நேரம். இப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தா, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், ட்ரஸ்ட் பீப்புள் ஊடாக நல்ல ஒரு சப்போர்ட்டை நாங்க கொடுத்த மாதிரிக்கும் அவங்க மூவ் ஆகிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது, அவங்களோட தன்னம்பிக்கையை கட்டி எழுப்புறது, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குறது போன்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும். ரைட். இப்ப நாங்க சிம்பிளா ஸ்மார்ட் டீனேஜர்ஸ்டா நாங்க சொல்ல வாரோம், எங்கட எதிர்காலம், எங்கட சொசைட்டியோட ஃபியூச்சருங்கிறது இப்போ உள்ள ஸ்மார்ட் டீனேஜர்ஸ்ல தான் தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா யாரும் அதை பிள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த டீனேஜர்ஸ் கிட்ட நாங்க எப்படியான ஹெபிட்ஸை உருவாக்கணும் என்று நாங்க பார்த்தோம். அப்ப ஹெபிட்ஸை உருவாக்குற நேரம் சேம் டைம் அந்த டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸை ஒரு சின்னதாக அடையாளப்படுத்தினோம். இந்த சேலஞ்சஸுக்கான சொல்யூஷன்ஸை எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ எஸ் அ கவுன்சிலரா, எஸ் அ ட்ரைனரா, இப்படியான இப்போ உள்ள டீனேஜர்ஸை ஸ்மார்ட் டீனேஜர்ஸா உருவாக்குறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? எஸ் அ கவுன்சிலரா இப்போ நாங்க ஒரு எப்போவுமே நாங்கள் ஒரு சுயநலமாக வெறுமனே நாங்கள் படிக்கிறோம், எங்களை டெவலப் பண்ணி கொள்கிறோம், கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறோம், சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கிறோம் என்று எங்களுக்கு பேரை போட்டுக்கொள்றதுக்கோ அல்லது ஏதோ மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் எங்களோட நோக்கமாக இருக்காது. அதாவது இதனூடாக நல்லதொரு எங்களுக்கான ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும், நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கணும். அப்படியான ஒரு ஒரு பொதுநல சிந்தனை நாங்கள் வாழணும். இப்போ என்ன செய்யலாம் எஸ் அ கவுன்சிலரா? ரைட். பாசிட்டிவா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கலாம், அவங்கள கைட் பண்ணலாம். ரைட். அதற்கான கிரவுண்டை நாங்க எப்படி உருவாக்கலாம்? இப்ப நாங்க இங்கே இருக்கிறோம், அவங்க இன்னொரு உலகத்துல இருக்கிறாங்க. ஆஸ் அ கவுன்சிலரா, ட்ரெய்னர்ஸா நாங்க வேறொரு உலகத்துல இருக்கிறோம். இப்ப எங்க 2 பேருக்குமான அந்த பிரிட்ஜ், அந்த பாலம், அது எப்படியான கிரவுண்ட் எங்களுக்கு உருவாக்கலாம்? கம்யூனிகேஷன், அவங்களோட ஒரு பவுண்டரி ஒன்று உருவாக்குறது. ரைட். 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 வெரி குட். ஆ இப்ப நாங்க என்ன செய்யலாம்ங்கிற ஷார்ட்டா எங்களுக்கு பார்க்க இயலும். ரைட். இப்ப எங்க கவுன்சிலரா நாங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்களுக்கு நாங்க கைட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப எங்கள சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க. அல்லது எங்கட ஸ்கூல்ல எங்களோட இருக்கிறவங்க இருப்பாங்க. நாங்க எடுத்து அவங்கள கைட் பண்றது. அவங்களுக்கான கோல செட் பண்ணி குடுக்குறது. அவங்கள்ட்ட வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஸ்கில்ஸ நாங்க டெவலப் பண்றது. உண்மையிலே இப்ப எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்க யூத்த போய்த்து கைட் பண்ண போகல. நாங்க அவங்களோட நெருங்கி பழகுற நேரம், அவங்கள நாங்க ஃபீல் பண்ண இருக்குது. நெறைய பேர் எங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? யாரு கைட் பண்ணுவான்னு தெரியாம இருக்கிறாங்க. இப்ப நாங்க அதத்தான் சொல்றோம் என்னன்னா,
அவங்கள வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கு நாங்க வழிய காட்டுவோம். விமர்சிக்கிறத விட்டுட்டு, அவங்கள எடுத்து நாங்க வழி காட்டுவோம். அவங்கள கைட் பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ டெவலப் பண்றது. இப்ப எங்களுக்கெல்லாம் ஐடியா இருக்குது. என்ன செய்யலாம்ங்கிற பிளான் எங்கள்ட்ட இருக்குது. இத நாங்க அவங்கள்ட்ட கொண்டுட்டு போவோம். அப்ப அவங்கட்ட ஸ்கில்ஸ் நாங்க டெவலப் பண்றது, அவங்களுக்கு நாங்க கைட் பண்றது, அதை விட மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு சப்போர்ட்டிங் என்வைரன்மென்ட்ட நாங்க உருவாக்கிடுவோம். எங்களுக்கும் அவங்களுக்குமான நல்லதொரு பொண்ட நாங்க உருவாக்குறோம். நான் எஸ் எ கவுன்சிலரா அல்லது எஸ் எ ட்ரெய்னரா அல்லது நாங்க என்ன என்ன பொசிஷன்ல இருக்கலாம், எங்களோட இருக்கிற எங்கட ஃபேமிலில இருக்கிற டீனேஜர்ஸ் ஆயிக்கலும், அல்லது எங்கட 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 ஊர்ல இருக்கிற எங்கட சர்க்கிள்ல இருக்கிறவங்களா இருக்கலும், அவங்களோட நல்ல ஒரு பொண்ட நாங்க உருவாக்கி கொள்ளணும். எங்களுக்கும் அவங்களுக்குமான நல்ல ஒரு நம்பிக்கைய உருவாக்கி கொள்ளணும். அவங்களுக்கான அந்த பாசிட்டிவ் பியர் குரூப் நல்ல அவங்கள டெவலப் பண்ணிக்கொள்ள முடியுமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அடையாளப்படுத்தி குடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்குது. நீங்க இப்படி இப்படியான மாற்றங்கள உங்களுக்கு அதாவது டீனேஜர்ஸ் என்று வரப்போகல உங்களுக்குள்ளால சேஞ்சஸ் வரும். இன்னென்ன இடத்துல உங்களுக்கு சேலஞ்சஸ் வரலாம். இன்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரையிலும். இத நீங்க எப்படி ஃபேஸ் பண்றது? முக்கியமா ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது, டைம் மேனேஜ் பண்றது எப்படி? அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்க அட்ரஸ் பண்ணி குடுப்போம். ஆனா முக்கியமா ஒன்று நாங்க அவங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணக்கூடாது. அத நான் போட்டுக்கிறேன். சப்போர்ட்டிங் என்வைரன்மென்ட். அவங்களோட இருந்து நாங்க சப்போர்ட்டா இருப்போம். அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு நல்ல மொடலா, நாங்க ஒரு முன்மாதிரியா அவங்களுக்கு இருப்போம். இதுதான் நாங்க கவுன்சிலரா, ட்ரெய்னரா நாங்க செய்ய முடியுமான விஷயங்கள எங்கள அடையாளப்படுத்துறோம். இப்ப சிம்பிளா ஒரு கொஸ்டினோட இத என்ன முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறேன். டைம் ஓகே ஆகுது. இப்ப இது எல்லாத்தையும் வச்சு நாங்க என்ன செய்யலாம்? என்ன ஒரு ஒரு பிளான் ஒண்ட ரெடி பண்றதா இருந்தா, கொஸ்டினாவும் கேட்டுக்கிறேன். வாட் இஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி கரண்ட்லி யூஸ்ட் டு சப்போர்ட் டீனேஜர்ஸ் இன் பிகமிங் ஸ்மார்ட்? எங்கட இருக்கிற எங்கட எங்கட மைண்ட்ல போடும். எங்களோட இருக்கிற டீனேஜர்ஸ் யாரு? அல்லது எங்கள சார்ந்து இருக்கிறவங்க யாரு? இப்ப இவங்களை ஸ்மார்ட்டா உருவாக்குறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு இப்ப சஜெஸ்ட் பண்ண இயலுமா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள சொல்ல இயலுமா? ஹெல்ப் தெம் ப்ரோக்ரஸ் எக்ஸாக்ட்லி ரெசிலியன்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு துவா செய்றோம். உண்மையிலே அவங்களுக்காக நாங்க துவா கேட்போம். துவா செய்வோம். வின் வின் ஸ்ட்ராட்டஜி. ம். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் டு பில்ட் குட் ரிலேஷன்ஷிப். வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களுக்கும் அவங்களுக்குமான நல்ல ஒரு அ ஒரு நல்ல ஒரு உறவ நாங்க உருவாக்கிக் கொள்ளணும். ரைட். இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிப்போம். ரைட். வெரி குட். அவங்களோட அவங்களோட எமோஷனல் ஃபீலிங்ஸ நாங்க அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குடுப்போம். ரைட். வெரி குட். வெரி தேங்க்ஸ். இதுல ஃபுல்லா இருந்ததுக்கு இப்ப உங்களுக்கான டைம். இந்த செஷன் தொடர்பான உங்களோட அ உங்களோட ஃபீட்பேக் அண்ட் மேலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண இயலும். வணக்கம் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். ஆ, ஆ. ரொம்ப டைம் போனது தெரியல. ரொம்ப நிறைய விஷயம் புதுசு புதுசா சொன்னீங்க. என்னென்ன ரைட். சொல்லிக் கொடுக்கறது, என்னென்ன நம்ம கத்துக்கணும், அவங்க என்னென்ன கத்துக்கணும், எல்லாம் புதுசா இருந்துச்சு. ரைட். வெரி ரொம்ப குட். அருமையா இருந்துச்சு கிளாஸ். ரைட். வெரி குட். ஜஸாக்கல்லா. தேங்க்ஸ். 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 ரைட். ஜஸாக்கல்லா. ஆல்ரைட். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 9M43. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப அழகா கிளியரா கொண்டு போனீங்க. அதே ம். மாதிரி அ அ இப்போ உள்ள பசங்கள நம்ம பொதுவா நம்மளுடைய முன்னாடி உள்ள ஜெனரேஷன் வந்து நம்மள குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே பண்ணாம, ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ நம்ம புரிஞ்சுட்டு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ட்ரெய்னிங்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் ரைட். பில்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சைட்லயோ, நம்மளுடைய சொசைட்டில ஏதோ கம்யூனிட்டிலயோ நம்ம டீனேஜர்ஸ் பார்க்கும்போது, ஸோ மேக்ஸிமம் ரேப்பட் பில்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது, ஸோ அவங்களுக்கு கைட் தேவைப்படும்போது, இவங்க கிட்ட போனா நம்ம கிளியரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி நம்ம பழகிட்டோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து அவங்க கைட் கேட்பாங்கல்ல.
ஸோ அப்போ நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு, ஒரு கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட். வெரி குட். இல்ல தேங்க்ஸ். காஃபிக்கும் பரக்கல்லாஹ். வலைக்கும் சலாம். சரஸ்வதி மேடம். எஸ் சார். குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங் மேடம். நல்லா இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்க செஷன். எனக்கு ரைட். ஒரே வருத்தம் இருக்கு. இல்ல இல்ல லேடிஸ் வந்து இதுல வரமாட்டாங்க ஸ்கிரீன்ல. நீங்களும் வரல. ஏன் வரல? ஓகே ஓகே. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆமா. இப்பதான் நீங்க 100% கனெக்டடா இருக்கீங்க எங்களோட. ஓகே. சாரியா. அந்த ஓகே ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. ஆ, ஆ. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்மார்ட் டீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போனீங்க. ஆ, கண்டிப்பா இந்த காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை கொண்டுட்டு போகணுன்றது நல்ல ஒரு இதுதான். ஏன்னா நாளைய சமுதாயம் அவங்கள வந்து கரெக்ட். நல்லா வழிகாட்டணுங்கிறது ஒரு கவுன்சிலரா ஒரு ட்ரெயினரா நம்ம டியூட்டிஸ் என்னன்னு சொன்னீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பிரதர். தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கேயும் ஒரு தங்கு தடை இல்ல, எதுவும் இல்ல. அழகா கொண்டு போனீங்க. ஒரு தடுமாற்றம் இல்ல. ஆடியோ நல்லா இருந்தது. உங்க பிபிடி நல்லா இருந்தது. ஒண்ணு ஸ்கிரீன்ல வர மறந்துட்டீங்க நீங்க. ஓகே. சரியா. ரைட். ஓகே. ஓகே. தேங்க்ஸ். வெரி குட். இத வந்து ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு கருத்துல கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த ரைட். முறை ஓகே. ஸ்கிரீன்ல வாங்க. ஓகே. வெரி குட். தேங்க்ஸ் அலாட்டா. செட் பாக்ஸ்லயும் நிறைய பேர் கருத்துல போட்டிக்கிறீங்க. so many. It's excellent. Right. Very nice. Answer session. This is right. Okay. முடிச்சு கொள்ளையிலுமா? தேங்க்யூ சார். ரொம்ப வெரி நல்லா குட். இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மறக்க முடியாத உண்மை. எங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இதே போல நாளைய செஷன்ல தேவி ராஜசேகர் சிஸ்டர் பேச போறாங்க. டாபிக் வந்து வேல்யூ அப்படின்ற தலைப்புல. இன்றைய செஷன்ல கலந்து கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை அர்ப்பணித்ததற்கு உங்கள் ஒவ்வொருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். நீங்கள் அனைவருமே நீண்ட ஆரோக்கியத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக நாளை சந்திப்போம். பை ஃப்ரம் ஷரீஃபா, NIPR பேட்டை. குட் நைட் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.